Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. அவசர கதியில் போடப்பட்ட தார் சாலை. ஒரே மலைக்கு நேர்ந்த கதி. அமைச்சர் தொகுதியில் பிரச்சனை. கோரிக்கை வைக்கும் விவசாயிகள். அதிர்ச்சியில் பகுதிவாசிகள். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி அருகே அமைந்துள்ளது தர்மத்துப்பட்டி. இங்கிருந்து ஆடலூர் செல்லும் சாலையில் கொம்பையில் சாத்தாரப்பன் கோவில் உள்ளது. இப்பகுதியில் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். அதில் பெரும்பான்மையானவர்களுக்கு விவசாயமே பிரதான தொழிலாக இருந்து வருகிறது. இதனால் தொன்று தொட்டு விவசாயம் செய்யும் அப்பகுதிவாசிகள் தங்களது நிலத்தின் விளைபொருட்களை இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்களில் சாலை வழியாக ஒட்டஞ்சத்திரம் திண்டுக்கல் காய்கறி சந்தைக்கு கொண்டு செல்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஊராட்சி நிர்வாகத்தால் தார் சாலை அமைக்கப்பட்டது. அப்போதே அப்பகுதி விவசாயிகள் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தும் சாலை என்பதால் தரமாக அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்தனர். அதற்கு சில போராட்டங்களும் அவர்கள் முன்னெடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ரெட்டியார்சத்திரம் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் ஒப்பந்ததாரருடன் சேர்ந்து அவசர கதியில் சாலை அமைத்ததாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். முன்னதாக கோடை காலமாக இருந்ததால் தார் சாலையை விவசாயிகள் பயன்படுத்தி வந்தனர். இந்த நிலையில் திடீரென கோடை மழை பெய்ததால் ஒரே நாளில் தார் சாலையின் ஒரு பகுதி முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மேலும் தார் சாலையின் குறுக்கே கட்டப்பட்ட புதிய பாலமும் ஆங்காங்கே உடைந்து போனது. குறிப்பாக பாலம் இருந்த பகுதி முழுவதும் ஜல்லிக்கற்கள் பெயர்ந்து பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தார் சாலையின் ஓரங்களிலும் சேதமடைந்து குண்டும் குழியுமாக சாலை காட்சியளிக்கின்றது. இதனால் சாலையை பயன்படுத்தும் விவசாயிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். கோடை மழைக்கே தார் சாலை இப்படி சேதமடைந்தது என்றால் மழைக்காலங்களில் எப்படி தார் சாலை தாக்கு பிடிக்கும் என்று கேள்வி எழுப்புகின்றனர். அதுபோல மழைக்காலங்களில் கட்டாயம் பாலத்தில் அதிக தண்ணீர் வரும். அப்போது பாலம் முழுமையாக அடித்துச் செல்லும் அபாயம் உள்ளது. இதனால் சாலை பயன்படுத்தும் அப்பகுதி மக்கள் விரைந்து தரமான சாலையை அமைக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமியின் தொகுதியான ஆத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியின் பிரச்சனை என்பதால் அமைச்சர் தலையிட்டு சாலையை சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே சாலை பிரச்சனை குறித்து பேசிய அப்பகுதி விவசாயிகள் முன்பே தரமான சாலை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் தேர்தலுக்கு முன்பு அவசரமாக போடப்பட்ட தார் சாலை ஒரு மலைக்கே இப்படி சேதமடைந்து விட்டது. இதனால் அந்த சாலையை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. விரைந்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே தேர்தலுக்கு முன்பு அவசரமாக போடப்பட்ட தார் சாலை ஒரே மலைக்கு அடித்துச் செல்லப்பட்டதால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.